இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டான்ஸ்ல ஆடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பாரதி போதும். நீங்க உங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டூரே முடிஞ்சு எல்லாரும் திரும்பி வந்துருவாங்க. விடுங்க. தமிழுக்கு எல்லாம் தெரியும். முக்கியமா குழந்தைங்க கிட்ட நம்ம எதை பண்ண வேணாம்னு சொல்றோமோ அதை உடனே பண்ணி பார்க்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். நீங்க ஃப்ரீயா விடுங்க. தமிழ் சமத்து நல்லபடியா போயிட்டு வருவாங்க. இல்லையா தமிழ்? ஆமாப்பா. தமிழை பத்தி உங்களுக்கு தெரியாத ஆதி. வெளியே போறப்போ எக்ஸைட்மெண்ட்ல துருதுருன்னு இருப்பா. அதனால தான் நான் சொல்றேன். அம்மா ப்ளீஸ்மா, நீ சொல்ற மாதிரி கரெக்டா இருப்பம்மா. விடுங்க பாரதி. அதான் தமிழே சொல்றாள்ல. சரி, பத்திரமா போயிட்டு வா தமிழ். சரிம்மா. தமிழ் கிளம்பலாமா? போலாமாம்மா. ஐயோ தமிழ், தமிழ் என்னாச்சு? ஐயோ பார்த்து போக கூடாதா? ஐயோ ரத்தம் வருதுடி. வேண்டாம் வேண்டாம், நீ எங்கேயும் போக வேண்டாம். ஐயோ அம்மா, தெரியாம இடிச்சுக்கிட்டம்மா. அதுக்காக எக்ஸ்கர்ஷன் போவேன்னு சொல்லுவியா? எனக்கு ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் ஒரு காயமா? இல்ல இல்ல, என் மனசுக்கு சரியா படல. நீ போ வேண்டாம் தமிழ். நாம வேற எங்கேயாவது போலாம். அக்கா, நீ ஏங்கா அப்படி பண்ற? தமிழ் கிளம்பி ரெடி ஆயிட்டா, போட்டு விடுக்கா. நேத்துல இருந்து எவ்வளவு ஆசையா இருக்கா, திடீர்னு வேணான்னு சொல்ற. எல்லா விஷயத்திலையும் ஒரே மாதிரி யோசிக்காதீங்க பாரதி. This is nothing. அவங்க நல்லா இருக்காங்க. சரி, ஒரு நிமிஷம் இரு. கேர்ஃபுல்லா கொஞ்சம் தண்ணி குடி. தண்ணி குடி. இருடி. முருகா, தமிழ் கண்டிப்பா போய்தான் ஆகணுமா? மறுபடியும் முதல்ல இருந்தா தமிழ் அவ்வளவு புடிவாதம் புடிச்சு அனுப்ப மாட்டேன்னு சொன்ன பாரதி ஆதித்தம்பி சமாதானப்படுத்தினதும் சரின்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம பாரதி தமிழை தனியா அனுப்ப பயப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் முன்னாடி போகட்டும், நாம பின்னாலேயே போய் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாரதிய கூட்டிட்டு போயிட்டாரு. மீட்டிங்க கூட ஆதித்தம்பி கேன்சல் பண்ணிட்டு போறாருன்னா பாத்துக்கேன். வாட்? ஆதி பாரதியும் அவன் பொண்ணு கூடயும் வெளியே போயிருக்காரா? என்கிட்ட கூட சொல்லல. ஏன் லட்சுமி, அது என்ன பேரு? என்னவோ சொன்னாங்களே, உனக்கு தெரியுமா? அத்தை, அது தீம் பார்க் அத்தை. அதேதான். லட்சுமி, ஆதி தம்பிய பாத்தியா? தமிழோட ஆசையும் நிறைவேற்றியாச்சு. பாரதியோட பயத்தை போக்க பாரதியே தமிழ் போற இடத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாரு. ஆதி தம்பி தான். எவ்வளவு நல்ல மனசு. என்னாச்சு? நீங்க காரை கொஞ்சம் ஓரம் கட்டி நிறுத்துங்களேன். என்னாச்சு ஆதி? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? பாரதி, சின்ன வயசுல என் வீட்டுல கார் வேணும், பைக் வேணும்லாம் கேட்டு நான் அடம் பிடிச்சிருக்கேன். பிறந்ததுல இருந்தே எனக்கு பணம் ஒரு விஷயமா இருந்ததே இல்லை. கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. இருந்துச்சு, இருக்கு, இனிமேலும் இருக்கும் ஆதி. அதுதான் இங்க நிறைய பேர் இருக்கிற வாழ்க்கை. எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. உங்களோட வாழ்க்கை மாதிரி எங்களுக்கு இல்ல. எங்களோட வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. பாரதி, என்ன எப்படி சொல்றீங்க? எனக்கு இந்த மாதிரி யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். அப்படிதான் நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்க. என்ன சொன்னீங்க பாரதி? நான் எதுவுமே சொல்லலையே. இல்ல, ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. நாம மனசுக்குள்ள தானே பேசிக்கிட்டோம். அது எப்படி இவருக்கு கேட்டுச்சு? என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நீங்க ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் நம்ம பண்றோம். நீங்க ஓடலாம், ஆடலாம், பாடலாம், ஜாயிண்ட் வெயில்ல ஓன்னு கத்தலாம், குதிரை ராட்டினத்துல சுத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்.
ஆதி என்ன சொல்றீங்க? நிஜமாவா? நிஜம்தான். உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். இன்னைக்கு நம்ம அங்க போய் என்ன பண்ண போறோம்? வேடிக்கை தானே பார்க்க போறோம். அதோட சேர்த்து இதையும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம்ல. எனக்கு அதெல்லாம் வேணாம். பரவாயில்ல, நான் சும்மா ஆசைப்படுவேன். ஆனா அத பார்த்த உடனே என்னென்னமோ ஆயிடுது. இன்னைக்கு உங்க பயம் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஜாலியா இருக்க போறீங்க. ஐயோ, என்னால முடியாது ஆதி. இனிமே எது முடியாதுன்னு நான் மட்டும்தான் முடிவு பண்ணணும். நீங்க நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். தமிழுக்காக என்னோட மொத்த ஆபீஸ் ப்ராஜெக்டையும் கேன்சல் பண்ணிட்டு உங்க கூட வந்திருக்கேன். நீங்க உங்களுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டாம், எனக்காக பண்ணுங்க. சோ நீங்க எல்லாத்தையும் சந்தோஷமா என்ஜாய் பண்றீங்க. ஓகேவா? என் சந்தோஷத்துக்காக என் கூடவே இருந்தீங்க. அப்புறம் என் மொத்த சந்தோஷத்தையும் உங்க கூடவே எடுத்துட்டு போயிட்டீங்க. இப்ப நீங்க சொல்ற எதுவும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பாரதி, ரொம்ப யோசிக்காதீங்க. இன்னைக்கு நாம என்ஜாய் பண்றோம். லெட்ஸ் கோ. ஏமா நில்லுமா, எங்கம்மா போற? அதெல்லாம் ஏற்கனவே எடுத்தாச்சு. என்னாச்சு பாரதி? அது நான் மறந்துட்டேன். நான் டிக்கெட் வாங்குறதுக்குள்ள என்ன அவசரம்? இப்ப தெரியுதுங்க நீங்க எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கீங்கன்னு. வாங்க போலாம். போங்க சார். ஆதி ஆதி, தமிழ் எங்க இருப்பா? இப்பதானே வந்திருக்கோம், உள்ளதான் இருப்பாங்க. தேடி கண்டுபிடிக்கலாம் வாங்க. இவ்ளோ தூரம் தேடிட்டோம், எங்கேயுமே காணுமே ஆதி. எங்க போயிருப்பாங்க? இவ்ளோ பெரிய இடத்துல நான் எங்கன்னு தேடுவேன்? பாரதி, உள்ள இன்னும் நிறைய இடம் இருக்கு, வாங்க போவோம். தமிழ் ஸ்கூல்ல இருந்து இப்பதான் வந்து சேர்ந்திருப்பாங்க, உள்ளதான் இருப்பாங்க. வாங்க தேடுவோம். ஆ